கரப்பான்பூச்சி கட்சி தலைவர்களுடன் ஜூம் வீடியோவில் நான் பேசினேன். இந்தியாவை துண்டாடுவது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் என்று வீடியோவில் கூறியிருக்கிறார் பன்னு. The only solution lies in disintegration of Union of India. விசாரித்தால் போராடும் கரப்பான்பூச்சிகளுக்காக கத்தார் நாட்டிலிருந்து உணவு ஆர்டர் செய்யப்படுவதாக அந்த டெலிவரி ஊழியர் தெரிவிக்கிறார். कतर से किसी ने बोला है कि वहाँ पे ले जाके दे दो. कतर से? हाँ, कतर से आया. பங்களாதேஷிலிருந்து உணவு ஆர்டர் செய்யப்படுகிறது. 11 बजे का समय है. जंतर मंतर पे मैं दिखा दूं, ये मेरे पास में खाना है. कौन भेजा भैया? ये बांग्लादेश से है. बांग्लादेश से भेजा है. பெண் பத்திரிகையாளர் ஒருவரை அசிங்கமாக திட்டியபடியே பின்னால் வந்த கரப்பான்பூச்சி கலவர கூட்டம் அவரது காரை அடித்து நொறுக்கியது. கூறிய வாள்களுடன் நிஷான் பிரிவு சீக்கியர்களின் நடமாட்டம் மிக அதிகமாக இருந்தது. இதையெல்லாம் தின்பதற்காகவே ஒரு கூட்டம் வருகிறது என்றும் இதை கொடுத்தால் தான் கூட்டமே வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் திங்கறதுக்கு வரானுங்க பாதி பேரு. இதெல்லாம் கொடுத்தாதான் கூட்டமே வரும். விஜயை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத பிஜேபி தலைமை இப்போதாவது கோட்டை விடாமல் இருக்க வேண்டும். வினாத்தாள் கசிவுக்கு பனிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அடுத்த நீட் தேர்வை ரொம்ப சிறப்பாக நடந்ததுக்கு யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? அந்த கிரெடிட்டையும் தர்மேந்திர பிரதானுக்கு தான் நீங்க கொடுத்தாகணும். இந்த கூட்டத்தை நடத்தும் மாணவர்கள் பயங்கரவாதிகள் அல்லர். आतंकवादी नहीं है, ये हमारे दुश्मन नहीं है. ஐயா ராகுல் காந்தி அவர்களே, இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள் முதலில் மாணவர்களே அல்லர். அது உங்களுக்கு தெரியுமா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். டெல்லியில் நடக்கும் கரப்பான்பூச்சி கலவரம் சர்வதேச சதி என்பது அம்பலமாகிவிட்டதே. வணக்கம் நண்பர்களே. புதுடெல்லியில் கரப்பான்பூச்சி கட்சியினர் நடத்தி வரக்கூடிய போராட்டம் குறித்து நான் தொடர்ந்து சொல்லி வருவது இதற்கு பின்னால் திட்டவட்டமான சர்வதேச சதி இருக்கிறது என்பதைத்தான். இப்போ சர்வதேச சதி இருக்கிறது என்பது அம்பலமாக தொடங்கி இருக்கிறது. கனடா மற்றும் அமெரிக்காவில் பதுங்கி இருந்து 6 for Justice என்கிற தலைமறைவு அமைப்பை தலைமறைவாக நடத்தி வரக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதியான பன்னூர் ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார். அந்த வீடியோ அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கரப்பான்பூச்சிகள் யார் என்பதை அது அடையாளம் காட்டி இருக்கிறது. அந்த வீடியோல பன்னூர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரப்பான்பூச்சி கட்சி தலைவர்களுடன் ஜூம் வீடியோவில் நான் பேசினேன். விரைவில் மோடியும் டெல்லியும் வீழ்வதை தவிர்க்க முடியாது. மோடியை வீழ்த்துவது மட்டுமல்ல, இந்தியாவை துண்டாடுவது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் என்று வீடியோவில் கூறியிருக்கிறார் பன்னு. वाहेगुरु जी का खालसा, वाहेगुरु जी की फतेह. आज जूम मीटिंग दे विच सीजेपी मैं जेड़े ऐलान कीते हैं ओ याद रखो. फॉल ऑफ दिल्ली एंड फॉल ऑफ मोदी इज इनएविटेबल. मोदी दी हुकूमत दा तख्ता पलटिया जाएगा, पर यह पक्का हल नहीं है. जिवें मैं जूम मीटिंग दे विच दस्सिया सी, the only solution lies in disintegration of Union of India, dissolution of India, balkanization of India. இந்தியாவை துண்டாடுவது அப்படிங்கிறதுக்கு அவர் பயன்படுத்தி இருந்த ஆங்கில சொல் டிஸ்இன்டகிரேட் இந்தியா என்பதாகும். அதை டிஸ்இன்டகிரேட் பண்ணும், பல நாடுகளாக சிதறடிக்கணும். அதுதான் ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு என்று பன்னூன் கூறியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவை சிதறடிக்க வேண்டும், அதை துண்டாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பன்னூன் கரப்பான்பூச்சி கட்சி தலைவர்களுடன் நான் ஜூம்ல பேசினேன் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த கரப்பான்பூச்சிகள் யார் யாருடன் தொடர்பு கொண்டிருக்கின்றனர் அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ளலாம். பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள், இந்தியாவுக்கு எதிரானவர்கள், தேச விரோதிகள், இவர்களோடு இந்த கரப்பான்பூச்சிகளுக்கு தொடர்பு இருக்கிறது. இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பன்னூன் அதுவும் தேடப்படும் பயங்கரவாதியான பன்னூன், அவர் தனக்கும் கரப்பான்பூச்சி தலைவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார். பன்னூன் தவிர இஸ்லாமிய நாடுகளும் இந்த போராட்டத்துக்கு ஸ்பான்சர் செய்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. கரப்பான்பூச்சிகளுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி நிறுவனங்கள் மூலம் தொடர்ந்து உணவு வந்து கொண்டே இருக்கிறது.
விசாரித்தால் போராடும் கரப்பாம்பூச்சிகளுக்காக கத்தார் நாட்டிலிருந்து உணவு ஆர்டர் செய்யப்படுவதாக அந்த டெலிவரி ஊழியர் தெரிவிக்கிறார். वहाँ पे किसी को भी देने के लिए बोले ऑर्डर, किसी को भी दे दो, मतलब जो वहाँ पे स्टूडेंट वगैरह है। कहाँ से आया, किसने किया ऑर्डर? ये तो कहीं कतर से किसी ने बोला है कि वहाँ पे ले जाके दे दो। कतर से? हाँ, कतर से आया। கத்தார் நாடு எதுக்காக ஸ்பான்சர் பண்ணணும்? கத்தார் மட்டுமல்ல, பங்களாதேஷிலிருந்து உணவு ஆர்டர் செய்யப்படுகிறது. சோ இந்தியாவுக்கு எதிரான இஸ்லாமிய நாடுகள் அத்தனையும் இந்த போராட்டத்துக்கு பின்னே ஒளிந்து கொண்டு இருக்கின்றன. 11 बजे का समय है, जंतर मंतर पे मैं दिखा दूं, अलग अलग यहाँ पर स्विगी से जोमेटो से खाना भेज रहे हैं। ये मेरे पास में खाना है। कौन भेजा भैया? ये बांग्लादेश से है। बांग्लादेश से भेजा है। अच्छा, ये अलग सुबह से मैंने 10 ऑर्डर मार चुका हूँ, सारे बाहर कंट्री के ही मार रहे हैं। सारे जितने भी बात करता हूँ कि कौन से कंट्री से हैं, कोई कहता है जर्मनी से है, कोई कहता है मैं दुबई से हूँ, कोई कहता है मैं सऊदी अरब से हूँ, कोई कहता है मैं गोवा से बात कर रहा हूँ। आप वहाँ जाके बस बच्चों को खाना दे देना, जाके टोटल के ऊपर बैठे हुए बच्चे आजकल सीडीपी वाले, उनको दे देना खाना जाके पहुँचा। இங்க இந்தியால போராட்டம் நடக்குது, அதுக்கு கத்தார் நாட்டில இருந்து சாப்பாடு. அமெரிக்கால பதுங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரவாதி அவன் வீடியோ வெளியிட்டு இந்தியாவை துண்டாடணுங்கிறான். என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாரு. இந்த கத்தார் நாட்டில தான் இந்தியாவுக்கு எதிரான அல் ஜசீரா தொலைக்காட்சி இயங்குகிறது. மோடி ராஜினாமா செய்ய சொல்லி இந்தியாவே போர்க்களமாகி விட்டது என்கிற பொய் செய்தியை அதுதான் பரப்பி வருகிறது. Now, thousands of protesters are gathering in the Indian capital, demanding the resignation of Prime Minister Narendra Modi and his education minister. Hundreds of police have been deployed, with the crowd expected to march towards Parliament. கத்தார் நமக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட இஸ்லாமிய நாடாகும். கத்தார் போன்ற இஸ்லாமிய நாடுகளும் அமெரிக்காவின் பாதுகாப்பில் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பன்னூர் போன்ற பயங்கரவாதிகளும் கரப்பான்பூச்சி போராட்டத்துக்கு பின்னால் இருப்பது இப்போது அம்பலமாகி இருக்கிறது. சரி, அதோடு மட்டுமல்ல, இன்னொரு ஷாக்கிங் நியூஸ். அது என்ன அப்படின்னா, இந்திய தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இந்த மாசம் 17ஆம் தேதியே தன்னுடைய பணியாளர்களை எச்சரித்திருக்கிறது. என்ன சொல்லி எச்சரித்திருக்கிறதுனா, வர 20, 21ஆம் தேதி ஜந்தர் மந்தர் பகுதியில மத்திய டெல்லியில மிகப்பெரிய கேதரிங் கூட்டம் நடக்க இருக்கிறது. பெரும் கலவரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதையாக இருக்கவும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பணியாளர்களை எச்சரித்திருக்கிறது. அந்த சர்க்குலர் 17ஆம் தேதியே வெளியிடப்பட்டிருக்கிறது. 20, 21ஆம் தேதி இந்த மாதிரி சில சம்பவங்கள், அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நடக்கும்னு 17ஆம் தேதியே அமெரிக்க தூதரகத்துக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா, கரப்பான்பூச்சிகளுக்கு பின்னால் இந்தியாவுக்கு எதிரான பல்வேறு நாடுகளின் கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கரப்பான்பூச்சி போராட்டத்துக்கு பின்னால தெள்ள தெளிவான திட்டமிட்ட சர்வதேச சதி இருக்கிறது. இதுல சந்தேகமே கிடையாது. டெல்லியில் நேற்று இரவும் காவல்துறை மீது கொடூர தாக்குதலை நடத்தி இருக்கிறார்களே கரப்பான்பூச்சிகள். நேற்றைக்கு இரவும் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் கரப்பான்பூச்சி கலவரக்காரர்கள் போலீசாருடன் மோதினர். போலீசார் மீது கற்களை கொண்டு எறிந்தனர். சீக்கிய காலிஸ்தானிகள் இந்த போராட்டத்துக்குள் ஊடுருவி விட்டார்கள் என்பது தெளிவானது. கூரிய வாள்களுடன் நிஷான் பிரிவு சீக்கியர்களின் நடமாட்டம் மிக அதிகமாக இருந்தது. பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல் நேற்றும் தொடர்ந்தது. பெண் பத்திரிகையாளர் ஒருவரை அசிங்கமாக திட்டியபடியே பின்னால் வந்த கரப்பாம்பூச்சி கலவர கூட்டம் அவரது காரை அடித்து நொறுக்கியது. இதற்கிடையே பஞ்சாப் சிரோமணி அகாலி தளத்தினுடைய தலைவர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் அந்த மாநில ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மிக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். வினாத்தாள் கசிவு பஞ்சாபிலும் நடந்தது. இங்குள்ள கல்வித்துறை அமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை? इधर दिल्ली की स्टेज पे आके बैठ के यूनियन मिनिस्टर की पेपर लीक में डिमांड कर रहे हैं रेजिग्नेशन। केजरीवाल के पंजाब में क्या हो रहा है? और परसों फरीदकोट के बाबा फरीद यूनिवर्सिटी ऑफ हेल्थ साइंसेज में और उस एग्जाम में पेपर लीक हुआ, क्या हरजोत पेंस रेजिग्नेशन देंगे? சோனம் வாங்சுக்கை ஏன் பஞ்சாப் கல்வி அமைச்சராக நீங்கள் ஆக்கக்கூடாது என்று கேஜரிவாலை பார்த்து கேள்வி எழுப்பி இருக்கிறார். केजरीवाल इधर बोल के जाते हैं कि
सोनम वांगचुक को एजुकेशन मिनिस्टर बनाया जाए। केजरीवाल साहब पहले हरजोत बैंस को निकालिए बाहर, जो पेपर लीक उधर नहीं रोक सके, और वहां पे सोनम वांगचुक को बनाइए ताकि पंजाब की एजुकेशन ठीक करे। கூட்டத்தினர் மத்தியில் பேசிய அபிஜித் தீப்கே கடந்த 20 நாட்களாக வாங்சுக்கை அரசு தரப்பிலிருந்து யாரும் பார்க்க வரவில்லை, அதற்கு நாங்கள் பழிவாங்குவோம் என்று எச்சரித்திருக்கிறார். सोनम सर ने जो 25 दिन का अनशन किया था वो जाया नहीं जाना चाहिए। बच्चों ने जो लाठियां खाई है वो जाया नहीं जानी चाहिए। सोनम सर ने अपनी जान दांव पर लगा दी थी, 25 दिन तक भूखे थे सोनम सर, कैसे हम भूल सकते हैं ये सब? तो जब तक ये बाकी सारी डिमांड्स ठीक है, ये होना ही चाहिए। போராட்டத்துக்கு வந்திருந்தவர்கள் மாணவர்களே அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய காணொளிகளும் வந்த வண்ணம் உள்ளன. இந்த போராட்டத்துக்கு வந்திருந்த ஹசிபுர் ரஹ்மான் என்கிற மாணவருக்கு எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பதே தெரியவில்லை. क्या नाम है मेरे भाई आपका? हसीबुर रहमान। नीट के बच्चे का बहुत पेपर फेल हो रहे हैं ना, इसीलिए। कब हुआ था पेपर लीक? अभी कुछ दिन पहले। कहाँ पर? नीट का फुल फॉर्म क्या? मैं वहाँ तक नहीं पढ़ा हूँ। ये कांग्रेस जनता पार्टी वाले आवाज उठा रहे हैं ना, तो फिर कांग्रेस जनता पार्टी थोड़ी है, ये तो पीआर पेज। ஒரு இளைஞரிடம் யூஜிசி என்றால் என்ன என்று கேட்டபோது அவர் ரொம்ப திணறியதோடு தெரியவில்லை என்றார். यूजीसी की फुल फॉर्म बताओ। हाँ? यूजीसी की फुल फॉर्म मतलब यूजीसी की फुल फॉर्म क्या है? फुल फॉर्म जो किसी पे अत्याचार हो रहा है उसके लिए है ये फुल फॉर्म। இன்னொருவர் அவர் ஒரு அதிமேதாவி. அவர் என்ன சொன்னார்னா யூனிவர்சிட்டி ஜென்ஸ் கமிஷன், அதாவது யூனிவர்சிட்டி ஆண்கள் கமிஷன் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா யூஜிசின்னு வருது இல்லையா, அதுக்காக. यूनिवर्सिटी जेंट्स कमीशन, यूनिवर्सिटी जेंट्स कमीशन, यूजीसी का फुल फॉर्म। वंस मोर। यूनिवर्सिटी जेंट्स कमीशन, जेंट्स कमीशन। यूनिवर्सिटी जेंट्स कमीशन, यूजीसी की फुल फॉर्म। ஆவேசமாக பேசிய ஒரு பெண், ஒரு இளம்பெண், டெலகிராமை தடை செய்தால் என்னாவது, மற்ற சோசியல் மீடியாக்களை பயன்படுத்துவார்களே, அதுபோல என்டிஏ தேர்வை நாம் தடை செய்ய வேண்டும் என்றார். சரிங்க, என்டிஏனா என்ன அப்படின்னு கேட்டப்போ அது அவருக்கு தெரியவில்லை. टेलीग्राम बैन करिए। टेलीग्राम बैन करने से क्या होगा? सारे सोशल मीडिया प्लेटफॉर्म आप बंद कर दो, कोई बात नहीं। जो बैन करना चाहिए वो क्यों नहीं बैन कर रहे हैं? आपकी तरफ से क्या बैन करना चाहिए? एनटीए। एनटीए क्या है? नहीं काम कर रहा सही एनटीए? हाँ नहीं। இது போன்ற பொது அறிவே இல்லாதவர்கள் எதற்காக போராட்டம் நடக்கிறது, அந்த போராட்டத்தில் எதற்காக பங்கேற்கிறோம் என்கிற எந்த ஞானமும் இல்லாதவர்கள், ஏதோ ஒரு இடத்துல கூட்டம் கூடுகிறது, தங்கு தடையின்றி சாப்பாடு கிடைக்கிறது என்பதற்காகவே நிறைய பேர் அங்கே குழுமிக் கொண்டிருக்கிறார்கள். கரப்பாம்பூச்சி கலவரக்காரர்கள் இரவில் தூங்குவதற்கு பெட்ஷீட்டுகள் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. அவற்றை சர்தார்ஜி ஒருவர் சப்ளை செய்கிறார். விதவிதமான வகை வகையான உணவு பார்சல்கள் வந்து இறங்குகின்றன. பர்கர், பீஸா, பிரெஞ்சு ஃப்ரைஸ் போன்ற வகை வகையான உணவுகள் வருவதை அந்த பகுதியில் இருக்கும் தமிழ் இளைஞர் ஒருவர் படம் பிடித்து அம்பலப்படுத்துகிறார். இதையெல்லாம் தின்பதற்காகவே ஒரு கூட்டம் வருகிறது என்றும், இதை கொடுத்தால் தான் கூட்டமே வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பாருங்க, யார் யாரோ வந்து சாப்பாடு ஃபுல்லா பர்கர், இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து தராங்க? சாப்பாடுனா வெறும் சாப்பாடு கிடையாது, விருந்து. பர்கர், பீஸா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், மீல்ஸ். இங்க பாருங்க, ஒருத்தர் பீஸா எடுத்துட்டு போறாரு. क्या भैया किधर मिलेगा? आप प्रोटेस्ट के लिए आया है? अच्छा, சோ இதெல்லாம் திங்கிறதுக்கு வரானுங்க பாதி பேரு. ஒண்ணு. ரெண்டாவது, இதெல்லாம் கொடுத்தாதான் கூட்டமே வரும், இதை திங்கிறதுக்காக 4 பேர் வருவாங்கன்னு இங்க வந்து இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்விக்கியில வந்து டெலிவரி பண்றது, அதாவது ஒருத்தன் பாக்குறான், ப்ரொடெஸ்ட் வந்தீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறான். இல்லையா அப்படின்னா உடனே அவன் வந்து என்ன பண்றான்னா அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இத ஒரு 10-20 பேர் நிறைய பேருக்கு கூப்பிட்டு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல என்னென்ன சாப்பிட்டாங்க பாத்தீங்கல்ல, இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்தது, யார் இதை ஆர்கனைஸ் பண்றா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது. நீட் மாணவர்களுக்காக குரல் எழுப்புவதற்கு
ராஜஸ்தானிலிருந்து ஜந்தர் மந்தருக்கு வந்த ரவி அகர்வால் என்கிற மாணவர். அவர் கூறும்போது, ஜந்தர் மந்தரில் நீட் தேர்வு எழுதிய ஒரு மாணவரை கூட நான் பார்க்கவில்லை. ஹிந்துத்துவ எதிர்ப்பு, ஹிந்து துறவிகளுக்கு எதிரான கருத்துகள் மட்டுமே பேசப்படுவதை கண்டேன். இப்போது நான் என் சொந்த ஊருக்கு திரும்புகிறேன் என்று கூறினார். सर मेरा नाम रवि अग्रवाल है, मैं राजस्थान से आया हूँ। यहाँ से 3 दिन हो गए। मैं भी एक नीट के छात्रों के लिए आया था, लेकिन यहाँ पे देखा आप सब उल्टा है। सर आए थे बट यहाँ पे आके देखा तो ये पूरा विपक्ष वाले खड़े हैं। हिंदू धर्म को टारगेट कर लो, बीजेपी को टारगेट कर लो, आरएसएस को टारगेट कर लो, एक भी क्वेश्चन आपसे पूछ लें तो धक्के पकड़ बाहर फेंक देते हैं। केवल विपक्ष वाले खड़े हैं। बीजेपी को हटाने से, आरएसएस के मुर्दाबाद करने से और हिंदुओं को टारगेट करने का काम है, इनके अलावा कुछ नहीं है यहाँ पे। தங்கள் இடத்துக்கு வந்து பேசுமாறு ஆணவமாக அழைப்பு விடுத்திருக்கிறதே கரப்பான் பூச்சி. போராட்டத்துக்கு தீர்வு காண அரசுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி புதன்கிழமை அறிவித்தது. ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு அமைச்சரின் இல்லத்துக்கு பதிலாக நடுநிலையான ஒரு இடத்தில் நடைபெற வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் சிஜேபியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். மத்திய அமைச்சர் JP நட்டா பேச்சு நடத்த விரும்புவதாகவும் எங்களை அவரது இல்லத்துக்கு அழைப்பதாகவும் காவல்துறையினர் புதன்கிழமை காலை எங்கள் அமைப்புக்கு தகவல் தந்தனர். நாங்கள் யாருடைய வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் செல்ல மாட்டோம். மக்கள் மன்றம் இங்கே உள்ளது. அமைச்சர்கள் மக்கள் மத்தியில் வர வேண்டும். அமைச்சர்கள் எங்களுடன் பேச விரும்பினால் ஜந்தர் மந்தருக்கு வந்து பேச வேண்டும். बोला कि JP नड्डा जी हम लोगों से बात करना चाह रहे हैं, तो उनके घर बुलाया। हमने सरासर मना कर दिया कि हम लोग किसी के घर नहीं जा रहे, हम लोग किसी के ऑफिस नहीं जाएंगे। जनता का दरबार यहाँ लगा हुआ है, जनता के बीच आना चाहिए मिनिस्टर्स को। अगर उनको बात करनी है तो बातचीत जंतर मंतर पे होगी। ஜந்தர் மந்தரில் பாதுகாப்பு கவலைகள் இருந்தால் அருகில் உள்ள நடுநிலையான இடத்தில் சந்திக்கலாம். நாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார் சௌரவ் தாஸ். कि अगर उनको डर है कि यहाँ पे कोई सिक्योरिटी सिचुएशन हो जाए तो इससे कोई न्यूट्रल प्लेस जंतर मंतर के आसपास में हम लोग मिल सकते हैं। ஏதோ அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வரணுமா, வந்து JP நட்டா பேசணுமா? அதாவது 96 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் மத்தியில தேர்தல் நடத்தப்பட்டு அல்ல பெருமளவு வாக்குகளை பெற்று மக்களால் மேண்டேட் கொடுக்கப்பட்டு மக்களால் ஆட்சியில் அமர்த்தப்பட்ட ஒரு அரசு, அது சார்ந்த அமைச்சர், இவங்க மற்ற கட்சியினுடைய இளைஞர் அணியையும் மாணவர் அணியையும் அதனுடைய பலத்தையும் வைத்துக்கொண்டு திடீர்னு இன்னைக்கு வந்துட்டு போராட்டம் நடத்திட்டு நாளைக்கு அமெரிக்காவுக்கு திரும்ப போறவங்க இவங்க இருக்கிற இடத்துக்கு JP நட்டா வரணுமா, அவர் பேசணுமா? அப்படி பேசினா தான் இவங்க பேசுவாங்களா? என்ன விளையாட்டு இது? ஏதோ இவர்களுக்காக எல்லாருமே காத்து கொண்டிருப்பது போன்ற ஒரு மாயையில் திளைத்து கொண்டிருக்கிறார். இந்த சிஜேபிக்கெல்லாம் பழைய பிரசிடென்சி எல்லாமே மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். முன்னால குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தப்போ அதை எதிர்த்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வருஷக்கணக்கில் போராட்டங்களை முன்னெடுத்தது. அந்த டயத்துல திடீர்னு பல ஹீரோயின்கள் உருவாகினார்கள். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு பெண் ஏதோ கோஷம் போட்டு சில காரியங்கள் செய்து பெரிய சாகசமாகவும் அவர் சர்வதேச அளவுல வீராங்கனை என்று விளம்பரப்படுத்தப்பட்டார் மீடியாக்களால. இன்னைக்கு அவர் யாருன்னாலும் யாருக்கா ஞாபகத்துல இருக்கா? எங்க போனாங்க அவங்கெல்லாம்? அதே போல தொடர்ந்து 2 வருஷ காலத்துக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த பண்ணை முதலாளிகள் விவசாயிகள் அப்படிங்கிற பேர்ல ஆட்டம் போட்டாங்க. அதற்கு பின்னால் ஆம் ஆத்மியும் காலிஸ்தான் பயங்கரவாத கும்பலும் இருந்தன. அவங்க ஒரு குடியரசு தினத்தன்னைக்கு செங்கோட்டையில அவங்க பண்ண ரகட டே அப்பா, கடைசியா செங்கோட்டையில தேசிய கொடியை அகற்றி விட்டு தங்களுடைய கொடியை நாட்டி விட்டு சென்றார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது ஞாபகத்துல இருக்கு? அந்த போராட்டத்தை நடத்திய நாயகர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள்? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு இதுக்கு ஒரு மொமெண்டம் கிடைச்சிருக்கு இந்த போராட்டம். அதுக்கு காரணம் மற்ற எல்லா கட்சிகளும் பின்னால இருந்து கொண்டு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றன.
அங்க கூட்டம் பார்த்தால் சிஜேபிக்கு ஒரு கூட்டம் கிடையாது, அதுக்கு தொண்டர் பட்டாளம் கிடையாது, இந்தியாவில் பெரிய உறுப்பினர் ஒண்ணுமே கிடையாது. அங்க வந்திருக்கிற கூட்டம் ஃபுல்லா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்டூடெண்ட் விங் எஸ்எஃப்ஐ, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏஎஸ்எஃப், அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞர் பிரிவு, இப்படி எல்லாம் மற்ற கட்சியினுடைய பல்வேறு விங்கு அது ஃபுல்லா உள்ள வந்து ஒரு கூட்டத்தை காட்டி இருக்காங்க. மற்றபடி இவர்களுக்கு இனி என்ன சொந்த பலம் உண்டு? அபிஜித் திப்கே மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர், பொழப்புக்காக அமெரிக்கா போனவர், அரசியலுக்காக இந்தியா வந்திருக்கிறார். எங்க அவர் மகாராஷ்டிர தேர்தலில் போட்டியிட்டு, ரொம்ப பெரிய அளவெல்லாம் வேண்டாம், உள்ளாட்சி தேர்தலில் ஏதேனும் ஒரு இடத்துல போட்டியிட்டு கவுன்சிலர் ஆக சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அவர்கள் எல்லாம் பெரிய வீரர்கள் போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அபிஜித் திப்கே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு, எந்த இடத்துல என்ன செய்து கொண்டு இருக்கிறாரோ அதே இடத்துல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல அண்ணா ஹசாரே ஒரு திருப்புமுனையான கூட்டத்தை நடத்தினார். மொத்த இந்தியா உலகமே திரும்பி பார்த்தது. இந்த அண்ணா ஹசாரேவும் மகாராஷ்டிரா தான், ராலேகான் சித்தி என்கிற கிராமத்தை சார்ந்தவர் தான். இன்னைக்கு அண்ணா ஹசாரே எங்க இருக்கிற, அவர் கிராமத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டத்தை அண்ணா ஹசாரே நடத்தினால் 10 பேருக்கு மேல வர மாட்டாங்க. இப்ப இதே போலத்தான் யாரு முன்னெடுக்கிறாங்கன்னே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா மெரினா பீச்ல இந்த ஜல்லிக்கட்டை வச்சு சில நாட்கள்ல 10 லட்சம் பேர் குவிஞ்சாங்க. என்ன ஆச்சு, என்னன்னு எப்படி வந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்புறம் தேச விரோத சக்திகளும் சமூக விரோத சக்திகளும் ஊடுருவின. அன்னைக்கு முதல்வராக இருந்தது ஓபிஎஸ். பெரிய ஒரு இது நடந்தது. இன்னைக்கு அதே ஆட்கள் யார் யாரு சமூக ஊடகங்கள் மூலம் அன்னைக்கு அந்த கூட்டத்தை திரட்டினார்களோ அவர்கள் இன்னைக்கு அதே போல தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்னா 10 பேர் கூட மாட்டாங்க. அது அதோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால ஏதோ இவர்கள் மாபெரும் தலைவர்கள் போலவும் என்னவோ இங்க இருக்கக்கூடிய மக்களால் அமைக்கப்பட்ட அரசுக்கு இவங்க வந்து டிக்டேட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க வந்து பேசணும், இங்க சந்திக்கணும், என்னமோ ஏதோ மக்கள் மன்றம் இங்க இருக்கா. ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் மன்றம் தானே நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டியதானே. நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதிக்கிறது தயார்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு, சபாநாயகர் சொல்லிட்ட, கிரண் ரிஜிஜு சொல்லியிருக்கா, எல்லாரும் மாறி மாறி சொல்றாங்கல்ல. மக்கள் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அவைதான நாடாளுமன்றம். அதுக்குத்தானே அந்த அவையே இருக்கு. நாடாளுமன்றத்தை விட்டு வெளியில வந்து தெருவில் உட்கார்ந்து பேசணும்னா இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வேலை. இதுதான் அயோக்கியத்தனத்தின் ஆரம்பம். நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய பிரதமரை தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா விவாதங்களை நாடாளுமன்றத்துல இருந்து தெருவுக்கு ஷிஃப்ட் பண்றது, வீதிக்கு ஷிஃப்ட் பண்றது. இதுதான் நாடாளுமன்றத்தை நிலைகுலைய செய்வதற்கான முதல் படி. எதுவாக இருந்தாலும் சரி நாடாளுமன்றத்துக்கு உள்தான் விவாதிக்கப்படணும். வெளியில விவாதிக்கிறது நீங்க ஒரு மீடியாவோட ஆர்கனைஸ் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க, நீங்க ஒரு அரங்கத்துல நீங்களா விவாதிச்சுக்கங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய அரசு, இதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவான அரசு. மக்கள் பார்த்து இந்த லோக்சபாவை கட்டமைத்து இருக்கிறார்கள். ஆளுங்கட்சி தரப்புல லோக்சபாவுடைய தலைவராக இருப்பவர் மோடி. தங்கள் கட்சி நாடாளுமன்ற குழுவுடைய தலைவராக மோடியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அவர் பிரதமராகி இருக்கிறார். ஆக விவாதிப்பதற்கான அதிகாரப்பூர்வமான போரம் பார்லிமெண்ட். ஆனா பார்லிமெண்ட்டுக்கு வெளியில விவாதிக்கணுங்கிறாங்க. யாரை எங்க இழுத்து கொண்டு வரணும் ஐடியா பண்றாங்க பாருங்க. இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. இதே போல ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும் பாரு, ஆனா விவாதிக்க விடாம நாடாளுமன்றத்தை முடக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ஒரு அயோக்கியத்தனம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தப்படுவதே
நாடாளுமன்றத்துக்கு மக்களால் யார் அனுப்பப்பட வேண்டும், அனுப்பப்படக்கூடாது என்பதை தீர்மானிப்பதற்கு தான். தீர்மானிச்சு மக்கள் பார்த்து அனுப்பிச்சிருக்காங்க. மக்களுடைய பிரதிநிதிகளால தான் அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பிரதிநிதியாகத்தான் பிரதமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரதமரே ஒரு தொகுதியில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எந்த இந்தியாவினுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் விவாதிக்கிறதுக்கான ஒரே போரம் நாடாளுமன்றம். ஒரு மாநிலமாக இருந்தால் அது சட்டமன்றம். அதுக்கு வெளியில வந்து விவாதிக்கணும்னா ஏன் உங்களைத்தான் பார்க்கறதுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டு போறாங்களே, அவங்கள வச்சு நீங்க நாடாளுமன்றத்துக்கு உள்ள விவாதிக்க வேண்டியதானே? இதுதான் அவர்களுடைய டோட்டல் ஐடியா. நகர்ப்புற நக்சல்களுடைய தாட் ப்ராசஸே இதுதான். நாடாளுமன்றத்தை செயலிழக்க செய்வது, நாடாளுமன்றம் மூலமாக வரக்கூடிய எல்லாவற்றையும் நிராகரிப்பது, அல்லது எதுவுமே நாடாளுமன்றத்தின் வழியாக வரவிடாமல் செய்வது. ரொம்ப ஒரு ஆபத்தான சிந்தனை. எந்த விதத்திலும் மத்திய அரசு இந்த கோரிக்கைக்கு பணிந்து விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கரப்பான் பூச்சி வளையத்திற்குள் விஜய் இழுக்கப்படுகிறாரா? இழுக்கப்படுவதற்கான சாத்தியம் நிறைய உள்ளது. ஏன்னா விஜய கொம்பு சீவி விடுற வேலையை சில சமூக ஊடகங்கள் வாயிலாக, அதாவது ஹிந்தி சமூக ஊடகங்கள், ஹிந்தி வீடியோஸ், ஹிந்தி யூடியூபர்ஸ், இவர்கள் மூலமாக காங்கிரஸ் பார்த்து வருகிறது. இப்ப கூட டெல்லியில சோனம் வாங்சுக்கை முதல்வர் விஜய் வந்து சந்தித்ததாக ஒரு பொய்யான தகவலை பரப்பி பெரிய அளவுல பரபரப்பை யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உருவாக்கினார்கள். அவங்க அத்தனை பேரும் ஹிந்தி யூடியூபர்ஸ். வட மாநிலத்துல ஹிந்தி பேசுறவங்களுக்கு மத்தியில விஜய்க்கு என்ன வேலை? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பொய்யான செய்தியை கொண்ட யூடியூப் வீடியோஸ் 40 லட்சம் 50 லட்சம் பார்க்கப்பட்டிருக்கு. 4 மில்லியன் 5 மில்லியன் பார்க்கப்பட்டிருக்கு. ஒரு வீடியோ இந்த அளவுக்கு வைரலா பார்க்கப்படுகிறதுனா அந்த சொசைட்டில ஏதோ ஒன்று சேர்ன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. விஜய் விஷயத்துல மத்திய அரசு ஒரு மென்மை போக்கோடும் ஒரு அண்டர் எஸ்டிமேஷனோடும் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் டயத்துல விஜயனுடைய தாக்கம் பற்றி பிஜேபியுடைய தலைமை பெரிதாக எதையும் உணரவில்லை. விஜய் வந்தால் டிஎம்கேக்கு போகக்கூடிய சிறுபான்மை வாக்குகளை கை வைப்பார், அதனால் நமக்கு நன்மை என்று அவர்கள் நினைத்தார்கள். கடைசியில விஜய் எல்லாருடைய ஓட்லையும் கைய வச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு மொத்த டோட்டல் சீனே மாறிவிட்டது. கழகங்கள் இல்லாத ஆட்சி என்பது நிறைவேறி விட்டதாக சந்தோஷப்பட்டாலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் காங்கிரஸ் வந்திருக்கிறது தமிழகத்தில். இது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி இல்லை. ஆக விஜயை பத்தி ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. விஜய் கேட்டபடியே உடனுக்கு உடனே விசில் சின்னத்தை வழங்கினார்கள். மத்திய அரசு குறிப்பா அமித்ஷா நினைச்சிருந்தானா அந்த சின்னமே கிடைக்காம கூட செய்திருக்க முடியும். ஆனா அப்படிலாம் தடுக்க விரும்பல. விஜய் வளர்றது நல்லதுதான். டிஎம்கேட ஓட்டை அவர் கட் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சார். அவர் எல்லாருடைய ஓட்டையும் கட் பண்ணிட்டு போயிட்டார். அதே மாதிரி தான் விஜய வந்து அகில இந்திய தலைவராக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியையும் பிஜேபி தலைமை கவனம் எடுத்து பார்ப்பது போல தெரியவில்லை. ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது. இப்ப இந்த விதமான விஜய பற்றின அந்த ஃபேக் வீடியோஸ், விஜய வந்து அகில இந்திய தலைவராக்கும் அந்த ஃபேக் வீடியோஸ்னு எதை சொல்றேன்னா, விஜய அகில இந்திய தலைவராக்கும் முயற்சியை ஃபேக்குன்னு சொல்லலாம். யாரு வேணாலும் தன்னை அகில இந்திய தலைவராக்க முயற்சி செய்யலாம், அதற்காக முயலலாம், அதுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அப்படி அவரை தலைவர் ஆக்குவதற்காக பொய்யான செய்திகளை வைத்து முயற்சி செய்வதற்குல அதுதான் ஃபேக். இப்ப வந்து பாலியல் வன்முணர்வு செய்யறவங்களை
கண்டவுடன் சுட்டு கொல்ல விஜய் உத்தரவு போட்டு இருக்கிறார். இம்மிடியட்டா டெத் பெனல்டி கொடுக்கறதுக்கு விஜய் உத்தரவிட்டு இருக்கிறார். அப்படியெல்லாம் வீடியோ. அதுவும் இதே போல 50 லட்சம் 20 லட்சம்னு போயிருக்கு. ஆனால் விஜய் அந்த மாதிரி எந்த சட்டமும் போடல. நார்த் இந்தியாவில் அப்படி பரப்பப்படுகிறது. தொடர்ந்து விஜயை அகில இந்திய தலைவராக்கக்கூடிய ஒரு முயற்சி காங்கிரஸ் தரப்பில் ஹிந்தி சமூக ஊடகங்கள் மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இதனுடைய ஆபத்தை பிஜேபியுடைய அகில இந்திய தலைமை உணர்ந்தது போல தெரியவில்லை. இது எல்லாமே நடந்துட்டு இருக்க பீகார், யூபியில தான். யூபியில இருக்க மாநில அரசும் பிஜேபி அரசு தான். பீகார்ல இருக்க மாநில அரசும் பிஜேபி அரசு தான். ஏன் மாநில அரசு அந்த யூடியூபர்கள் மேல கை வைக்க கூடாதா? கருத்து சுதந்திரம் சொல்லலாம். ஆனா ஒரு சமூகத்துல பொய்களை பரப்புவது கருத்து சுதந்திரத்துக்கு கீழே வராது இல்ல. திட்டமிட்டு சமூகத்தில் பொய்களை பரப்பின குற்றச்சாட்டுக்காக அந்த கிரவுண்டுல அந்த யூடியூபர்ஸ் மேல மாநில அரசு கை வைக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணு செய்யறிய. முதல்ல இப்படி ஒரு வீடியோ போயிட்டு இருக்கிறது தங்களுக்கு ஆபத்தா இல்லையா அப்படிங்கறத கூட அங்க இருக்கக்கூடிய பிஜேபி உணர்ந்திருக்கிறார்களா இல்லையாங்கிறதே எனக்கு தெரியல. அதனால விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னமும் ஒரு ஆழமான புரிதல் பிஜேபி தலைமைக்கு தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதே நேரத்துல விஜய் ரொம்ப கிளவரா பிளே பண்றாரு. இத்தனை தலைவர்கள் முட்டி மோதிட்டு போய் ஜந்தர் மந்திரில போய் பார்த்து வந்தாங்கல்ல. இப்போ வரைக்கும் விஜய் அமைதியாக இருக்கிறார். டெல்லிக்கு போகல. போனதா சோசியல் மீடியால அள்ளி விடுறாங்க ஹிந்தியில, அது வேற விஷயம். ஆனால் விஜய் போகல. ரொம்ப கவனமாக இருக்கிறார். கொஞ்சம் தள்ளியே நிற்கிறார். அந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல 32 இடத்துல போராட்டம் நடத்துறாங்க. அப்படி போராட்டம் நடத்தின 2500 பேரை விஜயனுடைய தமிழக அரசு கைது செய்கிறது. ரொம்ப தெளிவா இருக்காரு. இவர் ராஜ்மோகன், அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, போராடுறதுக்கான இடம் தெரு கிடையாது, மக்கள் நாம் பாதிக்க கூடாது, முன்னனுமதி பெற்று ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடினா ஓகே, சும்மா மக்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெருவெல்லாம் போராடிக்கிட்டு இருந்தா நாங்க கைது செய்வோம் அப்படிங்கிற. இந்த போராட்டம் பற்றி பெரிய அளவுல கருத்து சொல்லாத விஜய் ராகுல் காந்தியோட கைதுக்கு மட்டும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சோ விஜய் கொஞ்சம் கிளவராகவும் இப்படி அப்படின்னு ரொம்ப கவனமாக போய் கொண்டு இருக்கு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விஜய்க்கு இன்னும் அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லை. தமிழ்நாட்டில் நிதிநிலை சரியில்லாமல் இருக்கு. அப்போ மத்திய அரசை ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய வேலையும் பார்க்க கூடாது. அதே நேரத்தில் தன்னுடைய அரசியலை பாதுகாப்பா கொண்டு போறதுக்கு பிஜேபிக்கு எதிரான சக்திகளோட கைகோர்க்கணும். அப்படின்னா தான் தமிழ்நாட்டில் போனி ஆகும் அப்படின்னு அவர் கருதுகிறார். சோ அரசுக்கும் இடையிலான நட்பு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக பிஜேபியுடன் மோதுவது, இந்த ரெண்டு முரண்பட்ட விஷயத்துக்கு இடையில ஒரு தெளிவான பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது. இதுல விஜய் ரொம்ப கிளவரா இருக்கு. ஆனால் விஜயை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுல பிஜேபி தலைமை ஆல்ரெடி கோட்டை விட்டாச்சு. தமிழ்நாடு விஷயத்துல இப்ப அகில இந்திய அளவுல கொஞ்சம் கொஞ்சமாக அவர் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறார். இப்போதாவது கோட்டை விடாமல் இருக்க வேண்டும். இதுக்கு விஜயை கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. விஜயை பிம்பப்படுத்தக்கூடிய தப்பான காரணங்கள், தப்பான தகவல்களை சொல்லி, பொய்யான தகவல்களை சொல்லி பிம்பப்படுத்தக்கூடிய சமூக ஊடகவியலாளர்களை கண்ட்ரோல் பண்ணால் போதும். அவங்க ஹிந்தியில பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ற இடத்துல மாநில அரசே பிஜேபி அரசு தான். பிஜேபி அரசு அங்க அவர்களை கரெக்டா மானிட்டர் பண்ணணும், அவங்களுக்கு செக் வைக்கணும். அதை செய்ய வேண்டும். அபிஜித் தீப்கேயின் அரசியல் எந்த பாதையில் செல்லும்? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திடீர்னு எமர்ஜ் ஆவாங்க. உங்களுக்கு நல்லா நினைவுல இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னால JNU ஸ்காலராக இருந்த கண்ணையாகுமார், அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தார். திடீர்னு அவர் JNU நடத்தின போராட்டத்தின் மூலமா பெரிய அளவுல பேசப்பட்டார். அவர் அப்சல் குரு ஹேங்கிங்க்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார். அவர் நடத்தின கூட்டத்தில் தான் பாகிஸ்தான் வாழ்க அப்படிங்கிற கோஷம் எழுந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அன்னைக்கு அவர் பெரிய ஹீரோவாக இருந்தார். கடைசியில் அவர் கரைஞ்சு காணாமல் போய் இன்னைக்கு அவர் காங்கிரஸில் இருக்கிறார், CPI-யில் இருந்தவர். அதே போல குஜராத்ல ஒருத்தர், அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். செத்து போன மாடுகளை இனியெல்லாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம், வேண்டுமென்றால் ஒரு மாட்டின் வாளுக்கு 5 ஏக்கர் தாருங்கள், அதை பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி தலித்துகளை ஒன்று திரட்டி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தியவர் ஜிக்னேஷ் மேவானி. அந்த ஜிக்னேஷ் மேவானி இப்ப என்ன ஆனா எங்க இருக்க யாருக்கும் தெரியாது. அவர் காங்கிரஸ்ல கரைந்து விட்டார்.
அதே போல பட்டேல் சமூகத்தை ஒன்று திரட்டி அவர்களை ஓபிசி கேட்டகரி கீழே கொண்டு வரணும் பெரும் போராட்டத்தை நடத்தியவர் ஹர்தீப் பட்டேல். இந்த ஹர்தீப் பட்டேல் இப்ப எங்க இருக்கிறா என்று யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ல திடீர்னு ஒருத்தங்க அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி வருவாங்க, வந்த ஜோர்ல காணாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க ஏது ஒண்ணுமே தெரியாது, சுவடு தெரியாது. அதனால இன்னைக்கு அபிஜித் திப்கேவுடைய ஜாதகத்துல அவர் பிரபலமாக இருக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பிரபலம் இது எதுவும் கூட துணை வராது. ஏன்னா இந்தியாவுடைய தேர்தல் அரசியல், அதற்கான எலெக்ஷனியரிங் எல்லாம் கம்ப்ளீட்டா வேற. இந்த ஒரு எலெக்ஷனியரிங்கோட இங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயகத்தோட இந்த அபிஜித் தீப்கே போன்ற கரப்பாம்பூச்சிகள்லாம் கம்பீட்டே பண்ண முடியாது. ஜந்தர் மந்தர் மாதிரியா ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இப்படியே கத்திக்கிட்டு இருக்கலாம், கொஞ்ச காலத்துக்கு சலனத்தை உருவாக்கலாம், இன்டர்நேஷனல் மீடியாக்களுடைய அட்டென்ஷனை ஈர்க்கலாம், அவ்வளவுதான். கடைசியில அண்ணா ஹசாரே மாதிரி இவரும் ஒரு ஹசாரேவா ஆவார். ரெண்டு பேருமே மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது. அதாவது நீட்டு வினாத்தாள் கசிவை ஒரு காரணமாக வைத்து அந்த கசிவுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த நீட்டு தேர்வுக்கு அப்புறம் மறு தேர்வுக்கு உத்தரவிடப்பட்டு மறுதேர்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த வினாக்கசிவும் இல்லாமல் ஸ்ருதி சுத்தமாக நடத்தப்பட்டு ரிசல்ட் அந்த ரிசல்ட்ல யார் யாரெல்லாம் ரேங்க் ஹோல்டர்ஸ் தெரிய இப்ப எல்லா மெடிக்கல் காலேஜஸ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கிற டயத்துல இவங்க நடந்து முடிஞ்ச நீட் தேர்வை வச்சுட்டு பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன், நீட்டு வினாத்தாள் கசிவுக்கு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்கணும், ரிசைன் பண்ணணும்னா அடுத்த நீட் தேர்வை எந்த பிரச்சனையும் இல்லாமல் கண்டக்ட் பண்ணதுக்கு யாருக்கு கிரெடிட்டை கொடுப்பீங்க? வினாத்தாள் கசிவுக்கு பனிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அடுத்த நீட் தேர்வை ரொம்ப சிறப்பாக நடந்ததுக்கு யாருக்கு கிரெடிட் கொடுப்பீங்க? அந்த கிரெடிட்டையும் தர்மேந்திர பிரதானுக்கு தான் நீங்க கொடுத்தாகணும். இன்னொன்னு, இவர்கள் நடத்துகிற போராட்டத்துல அந்த கூட்டத்துல ஒரு நீட் ஆஸ்பிரண்ட் கிடையாது. ஏன்னா நீட் தேர்வு எழுதி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நீட் தேர்வு ஆஸ்பிரண்ட்ஸ் யாரும் இந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு வரல, இந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு கருத்து வெளியிடல. இவர்கள் யாருக்கான போராட்டத்தை நடத்துகிறார்கள்? இதுல ராகுல் காந்தி பிரஸ் சந்திச்சு பேட்டி கொடுக்கிறப்ப சொல்லுகிறார், இந்த கூட்டத்தை நடத்தும் மாணவர்கள் பயங்கரவாதிகள் அல்லர் அப்படின்னு. ये आतंकवादी नहीं है, ये हमारा फ्यूचर है, ये हमारे दुश्मन नहीं है. ஐயா ராகுல் காந்தி அவர்களே, இந்த கூட்டத்தை நடத்துகிறவர்கள் முதலில் மாணவர்களே அல்லர், அது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் பிரச்சனை. ராகுல் காந்தி கிட்ட இருக்கிற பிரச்சனை இதுதான். என்னைக்கு அவருக்கு அடிப்படையே தெரியாது. அபிஜித் திப்கே என்ன ஸ்டூடெண்டா? மேடையில் உட்காந்துருக்காங்க, யாராவது ஸ்டூடெண்டா? பொழப்புக்காக அமெரிக்காவுக்கு போய் டாலர்ல சம்பாதித்து கொண்டு இருக்கிற அபிஜித் திப்கே அரசியல் செய்யறதுக்காக இந்தியாவில உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பெரிய ஸ்டூடெண்டா? யார் ஸ்டூடெண்ட்? அந்த நிர்வாகிகள்ல யார் ஸ்டூடெண்ட்? இந்த போராட்டத்தை கண்டக்ட் பண்றவங்கள யார் ஸ்டூடெண்ட்? ஆனால் ராகுல் காந்தி சொல்லுகிறார், இந்த மாணவர் போராட்டத்தை நடத்துபவர்கள் பயங்கரவாதிகள் அல்லர் அப்படின்னு. நான் சொல்லுகிறேன், இந்த மாணவர் போராட்டத்தை நடத்துகிறவர்கள் மாணவர்களே அல்ல. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.